வணக்கம். இன்னைக்கு நம்மளோட உணவுகள் எல்லாமே நஞ்சாக மாறி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மருந்தா இருக்கக்கூடிய சில உணவுகளை பத்தி தான் நம்ம சேனல்ல நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பலவிதமான பிரச்சனைகளுக்கு மருந்தா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை, நம்மளுடைய வெந்தயக்கீரையை வச்சுதான் ஒரு பானம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த வெந்தயக்கீரையை இவ்வளவு சுவையான ஒரு பானமா எடுத்துக்க முடியுமா அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாம இன்னைக்கு செய்ய போற இந்த பானம் எதுக்கெல்லாம் பயன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு மட்டுமில்ல, தாய்மார்களின் பால் சுரப்புக்கும் சிறந்த ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லுவோம், இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த உணவு. அதே மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த பானத்தை எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை வியாதி குறையிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத உடல் கொழுப்புகள் குறையும், மலச்சிக்கல் சரியாகும், ஹிருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது போகும். தொடர்ந்து இந்த பானத்தை எடுத்துக்கும் பொழுது முடி உதிர்வு குறையும், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும், நல்ல ஒரு அழகும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் மேம்படுறதுக்கான ஒரு சிறந்த பானத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வெந்தயக்கீரை எப்படி சுவையான ஒரு பானமா பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை அப்படின்னு நான் சொன்னேன். வெந்தயக்கீரை அப்படின்னும் போது அது உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த கோடை காலத்துல ஒவ்வொருத்தரும் இந்த வெந்தயக்கீரையில இந்த பானத்தை எடுத்துக்கிறது அவசியமானது. ஏன்னா உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நீர்ச்சத்து குறைபாடையும் மற்ற எல்லா சத்து குறைபாடையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வெந்தயக்கீரைக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த வெந்தயக்கீரையில பானம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது, எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய சிறந்த பானமும் இது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பானமாகவும் இருக்கும். வெந்தயக்கீரை இப்படியெல்லாம் கூட செய்யலாமா, இந்த மாதிரி டேஸ்டா கூட வெந்தயக்கீரை இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்தயக்கீரை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தேடவும் ஆரம்பிப்போம், நாமளே வீட்லயும் வளர்க்கவும் ஆரம்பிப்போம். ஏன்னா தொடர்ந்து இந்த பானத்தை எடுத்துக்கிறதுக்காக இந்த வெந்தயக்கீரை பானம் செய்யறதுக்கு வெந்தயக்கீரை ஒரு கையளவு. இந்த வெந்தயக்கீரையை வேற மட்டும் எடுத்துட்டு அப்படியே முழு வெந்தயக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். அதோட ஒரு கையளவு தேங்காய் துண்டுகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நான் மிக்சியில போடுறேன். இதோட தேவையான அளவு பனஞ்சர்க்கரை நான் சேர்க்கிறேன். இந்த பனஞ்சர்க்கரை நான் சேர்க்கறது பொதுவா எல்லாருமே குடிக்கலாம். ஆனா கர்ப்பிணிகள், அதாவது மாசமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கண்டிப்பா கருப்பட்டியோ இல்லைன்னா பனஞ்சர்க்கரையோ பயன்படுத்தக்கூடாது. அதனால அந்த நேரங்கள்ல அவங்க நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லாருமே கருப்பட்டி பயன்படுத்துறது சிறந்தது. அதுவும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, கருப்பையில அதிகமான நீர்க்கட்டிகள் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே கருப்பட்டி அப்படி இல்லைன்னா பனஞ்சர்க்கரை பயன்படுத்துறது அவசியமானது. வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை எடுத்துக்கும் பொழுது பிசிஓடி பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். அதே மாதிரி மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 3 தடவை இல்லைன்னா 4 தடவை இந்த வெந்தயக்கீரையில செய்யக்கூடிய இந்த பானத்தை எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். தாய்மார்கள் பால் கொடுக்கறவங்க கருப்பட்டியும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒண்ணா சேர்த்துட்டு மிக்சியில நம்ம இதை அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டியில் நான் இதை வடிகட்டுறேன். இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சுவையான வெந்தயக்கீரை தேங்காய் பால் கீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பானத்தை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது முடி கொட்டுறதுலேருந்து தொடங்கி சர்க்கரை நோய், மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை பிரச்சனை, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், பலவிதமான நோய்கள் சரியாகும். சிறந்த ஒரு மருந்தாகவும் இந்த உணவு நம்ம உடல்ல வேலை செய்யும். கண்டிப்பா இந்த வெந்தயக்கீரை பானத்தை வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை எல்லாருமே எடுத்துக்கிறது அவசியமானது. அதுவும் இந்த கோடை காலத்துல ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்பு, நாவறட்சி, உடல் சூடுனால ஏற்படக்கூடிய கட்டிகள் இதெல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாம ஜீரண மண்டலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாயில புண்ணு, வயிற்றுல புண்ணு, அல்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தா இந்த வெந்தயக்கீரை பானம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.